இங்கே நல்லுக்குறிச்சியிலே அங்காள பரமேஸ்வரி, முத்து இருளப்பா சாமி, எத்தனையோ தெய்வம் தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமி இருக்கு. எல்லா சாமியும் கோயிலில் கதவை திறந்து வச்சு தான் தீவாரணை காட்டுவாங்க. ஆனால் 18ஆம் படி கருப்பனுடைய கதவு மட்டும் ஏன் சாத்தி இருக்கு? அது தெரிஞ்சா எதுக்கு நாடகத்துக்கு வர்றோம்? உங்கள்கிட்ட கேட்கல ப்ரோ, ஜென்ரலாக கேட்குறான். ஏன் சாத்தி இருக்கு? ஆரம்பத்திலே ஒரு சின்ன கதவு போட்டிருப்பாங்க 18ஆம் படியால். அந்த கதவை திறக்கும் போது ஒரு கர்ப்பிணி பெண் பார்த்து விட்டு அரண்டு இறந்து விட்டாள். அதனால தான் அந்த கதவு பூட்டி இருக்கு. ஏன் பூட்டி இருக்குன்னா 18 லாடர்களையும் பத்திரமாக காலடியில் போட்டு பாதுகாத்து கொண்டிருப்பார். இவங்க போயிடக்கூடாது. யாரு? 18ஆம் படியா. அதனாலதான் ஆடி 18ஆம் பருக்கு மட்டுமே 18ஆம் படியுடைய கதவு திறந்திருக்கும். அன்றைய தினம் 18 லாடர்களும் வெளியே வர முடியாது. ஏன்னா மக்கள் சூழ்ந்திருப்பார்கள். அதுக்கு தான் 18ஆம் படி கோயிலுக்கு போகும்போது பாருங்களேன், அங்கே தீவாரணை காட்டும் போது ஒரு சத்தத்தோட காட்டுவாங்க, கருப்பு. ஏன்? கருப்பேன் 18 லாடர்களையும் கவனித்துக் கொண்டிருப்பான், வந்திருக்கின்ற உன் பிள்ளையை கவனிடா என்பதற்காகத்தான் கருப்பு அப்படின்னு சொல்லுவது. இது யாருக்கு தெரியும் இந்த உண்மை? இந்த கருப்பை எங்கே பிறந்துச்சு, எப்படி தமிழகத்தில் வந்துச்சு? சில அகராதி பேசுவேன், பெரிய ஆஸ்பத்திரியா இருக்கு, அதெல்லாம் பேசுவாங்க. அங்கே பேசும்போது நான் எடுத்துவேன். இப்போ அந்த வரலாறை சொல்ல போறேன். நல்லுக்குறிச்சியில் கருப்பேன் துடியா இருந்துச்சுன்னா அப்படி குதிச்சா அப்படி வரான். சாமியார் ஆள்லாம் நெளிக்கிற மாதிரி தெரியுது. வரணும் சாமி வர, அது இளைஞர்லாம் மங்கு மங்குன்னு குதிக்கிற ஆடணும் பாடல ஆடுறது மாதிரி. தப்பு தப்பு தப்பு. பொம்பளையால் ஆடலாம். பீரோல் சாவி, டிஸ்பிளே, செல்லு இதெல்லாம் கொடுத்து வச்சுட்டு ஆடு. ஆம்பளையால் செய்தி விடி கணேஜி போல இதெல்லாம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு பேக்கப் பண்ணிட்டு ஆடு. அப்புறம் பீடி முறிஞ்சு போச்சு, போயில கொட்டி போச்சுன்னு வரக்கூடாது. கடை லேது ஏற்கனவே இந்த வாரு டீ கடை அள்ளிடுவேன். என் தம்பி தான் இன்னைக்கு ஓடுற வியாபாரத்தோடு ஒரு ஏக்கர் நீ வாங்கணும். நான் தெருவில் தெரியணும். இந்த கலந்துருப்பேன், தண்ணியை நெருக்கி கலந்துருப்பேன். 1 லிட்டர் பாலில் 3 குடம் தண்ணி ஊற்றலைன்னு என்னை செருப்புட்டாடி, காசு லெவிக்க மாட்டா அப்படின்னு தான் எங்கள் ஐயா சொன்னார் ஒரு காலத்தில். ஆனால் இவனுக்கு லெவிக்கும். நல்ல பயலாக இருக்கேன். டீ தூளுக்கு பதிலாக கரம்பையை கலக்கிறேன். எதை என்னால் முடிஞ்ச உதவி அவன் தான் சொன்னேன், விளம்பரப்படுத்தி விடுன்றேன். இதுக்கு மேலே விளம்பரம் எது வேணும் படுத்த முடியாது. சாமியை கூப்பிடுறேன், வர சொல்லவா? கருப்பை நம்புறது இல்லை. டே தப்பு தப்பு. சாமியை அழைக்கிறேன். எல்லாரும் இந்த வர்ணனையே கவனமாக கேளுங்க. அப்படி ஒரு மாதிரியாக நம்ம சிலுத்து புல்லரிச்சிச்சுன்னா மங்கு மங்குன்னு தவிர். தவி யார் கவட்டிலையும் உழப்பிடக்கூடாது. கவனம் தேவை. லாடம் கட்டின காலு, பல்லு பதியும். என்ன எதுக்காத்தாலும் சிரிக்கிறீங்களே? என்ன சிரிப்பு இல்லை ப்ரோ, இது வந்து சீரியஸ். ஹலோ, நீ எக்கோ வச்சு சார் பேர்த்து தங்கம். ஹலோ 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 ஹலோ. சாமி ஆடுபவர்கள் ஆடி ஆடி உங்ககிட்ட அருள் இருக்குன்னா உன் அருளை வச்சு 10 ஏழை குடும்பத்துக்கு விபூதி அள்ளி கொடு. அதுதான் பெரிய புண்ணியம். எங்க துடியா நல்லுக்குறிச்சியில் சாமி இருக்கான்னு பார்ப்போம். ஒரு ஊர்லாம் பூரா காப்பு கட்டியிருந்தாங்க. எல்லா சாமியும் கூப்பிட்டே யாருமே ஆடலை. காப்பு கட்டினது விநாயகர். இவ்வளவு லேட்டா சிரிச்சது இந்த ஊர் தான். வடக்கே வளநாடு பலி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை அட 7000 பண்ண மேற்கே மலையாள, அது தொன்று தொட்டு மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகு விளையக்கூடிய செல்வம் செழிப்பா வாழ்ந்த நாடுடா மலையாள நாடு. கருப்பு அந்த மலையாள நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லே. அப்ப மலையாள நாட்டு
நாட்டு மக்க அங்க வேண்டாத ஜாமி இல்லே சண்டால போய ஜாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா இந்த நாட்டை பூஞ்சோலையா ஆக்குறேன் இந்த அரசே எங்களை பட்டினி இல்லாம காக்குறேன் ஆனா தொட்டி கட்ட மறுக்குதுடா சண்டால போய ஜாமி என்று மணக்குமுறோடு இருக்குதுடா மலையாள நாட்டு மக்க அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல சிவனோட யாரோடு 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி ஏ விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேக்குங்கால அந்த காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லு மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக ஊட்டி வளர்த்துவாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த 60 பிள்ளைய மனதார தார வாக்குறேன் இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து அழாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்த காசி விஸ்வநாதே அங்க மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் குட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க இந்த 60 பிள்ளைய வளர வளர முப்போகும் விளைஞ்சு செல்வம் செழி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது கருப்பா நாடு பஞ்ச நாடாகுது அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இன்னைக்கு பஞ்சத்துல போகுதுடா இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மட்டும் குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிர அங்க பேச விடாம கோடாங்கிய வாய கட்டிப்புறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா அப்ப கோசு குண்டு கோடாங்கி அந்த கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல 6 மணிக்கெல்லாம் காலையில மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா இன்னைக்கு 60 பிள்ளைய ஊட்டி வளர்த்தையடா இன்னைக்கு 60 பிள்ளைய ஒண்ணு சேர்ந்து ஒரு மாதிரி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா இது பொல்லா கருப்புடா ரோசாக்கார தங்கமுடா ஓடி வாடா இந்த கருப்பு சங்கிலில கட்டு நாளும் கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறம் என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மழை பெருமழை பெஞ்சி குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய கரை உரண்டு ஓடுது அந்த மலட்டாட்டு தண்ணியிலடே என் கருப்பேன் பெட்டி தள்ளாடி வருதுடா ஒத்தையில அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னை ஒத்தையில வரட்டுது நான் கீநாடு போறேன் நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உட்கார அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சொங்க அந்த 18 லாடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணில வந்த கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டே அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்காந்தாண்டா 18ஆம் படியாய் 18ஆம் படி கருப்பா
ஆதி நலையில இந்த நல்லு குறிச்சி கிளம்பத்துல நம்ம கிளவி ஓடையில இந்த நல்லு குறிச்சில உள்ள இந்த இருளம்ப ஜாமிக்கு இந்த அங்கால பரமேஸ்வரிக்கும் என் முனியாண்டிக்கும் கருப்பனுக்கும் நல்லி குறிச்சி நம்ம கிளவே நம்ம ஜாமிக்கெல்லாம் இங்க மாலைய தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நல்லி குறிச்சி கிளவே மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வர எத்தி என் முனியனுக்கு வளர்த்த கரிமாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கு இருளப்ப ஜாமிக்கு தல்லாகுல ரொட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்ல வீதிக்கும் அத்தீரம் வாசத்துக்கு அணக்கல்ல ரொட்டுக்கு அள்ளுக்குறிச்சி கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு தேரு முட்டி வீதிக்கு அங்க பூப்பாரம் தானேத்தி நல்ல குறிச்சி மாட்டுக்கு புள்ள மாடு 2 ஊட்டிய மதுரை கருப்பாயுரணி வழியில மாட்டு வண்டி கிளவே பத்தி வரும் போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டியே மறிக்கிறேன் பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லா போய பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய நல்ல குறிச்சில உள்ள என் கருப்பனையும் முனியனையும் காணாமுடா உன் புள்ள கூப்பிடுறா வாடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் நல்லி குறிச்சி ஜாமி எந்த ஜாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா ஓடி வாடா வீரம் பத்தலே நம்ம கிளவிங்க கட்டி காத்த சாமிக்கு வீரம் பத்தலே என் கட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையில பேயடிக்க விட போறையா 1000 பாட்டில் சாராயா எப்போ 1000 பாட்டில் சாராயா எப்பன் பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு 10,000 டேய் 3000 பாட்டில் சாராய நீ ரோசாக்கார தங்கமுடாய் உனக்கு முனி நாக்குக்கு 10,000 குடிக்க ஊரல் இல்லே நல்லி குறிச்சியில உங்க பாட்டெங்காலத்துல உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லே பரப்பனெல்லாம் திறங்கோடி ஏக்குறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த நல்லு குறிச்சி பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல என்ன முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிர முன்ன 12 வருஷம் பராமலையில்லே இந்த நல்லு குறிச்சி நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா இந்த பஞ்சத்தில எப்படினா மக்க வளர்க்க போறேன் இந்த நல்லு குறிச்சி வாரிசுகளை எப்படி வளர்க்க போறேன் கிளவி சொல்லி அழுகிறா அப்ப ஊர்ல மூத்த வாரிசுக்கு இருளப்ப சாமியும் என் கருப்பனும் முனியனும் உடறங்கி தலைய குலுக்கி ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா கிழக்க கிநாடு போறாரு உங்க பாட்டு கிழக்க கிநாடு போறாரு கிடமாட்டு கண்டு வாங்க கிழக்க கிநாடு போறாரு இந்த நல்லு குறிச்சி நம்ம கிளவே கிடமாட்டு கண்டு வாங்க அப்ப நம்ம கிளவி சொன்னுச்சா
இந்த கண்ட வாங்கி இந்த மனுஷன் என்ன செய்ய போறாரு? அப்ப கிழவன் சொன்னார், இது நல்ல குறிச்சி இருளப்பசாமி முனியாண்டிக்கு கருப்பனுக்கும் நான் கோயில் மாடா வளர்க்க போறேன். கண்டு வளருது, நல்ல குறிச்சி கோயில் கண்டு வளருதுடா. இங்க வயக்காடு கம்மாக்கரை எல்லாம் மண்ணு வாருதுடா. நம்ம மாடு மாடு பெருசாகுது. அப்ப நம்ம கிழவன் சொன்னாரா, இந்த மாட்டை நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம். அப்ப ஊரு கூட்டத்துல ஊரு மக்க வர மறுக்க, அப்ப ஒத்த கைத்துல நம்ம கிழவே மஞ்சு வரட்டுக்கு மாடு கொண்டு போறாரு. அப்ப கிழவி அழுதாலாம். மாலையிட்ட என் கணவரு ஒத்த கைத்துல மாடு கொண்டு போறாரு. இந்த மாட்டு மேல நல்லு குறிச்சி சாமி எந்த சாமிடா கூட போக போற? கருப்பு. அப்ப வலது கொம்புல இருளப்ப சாமிய, இடது கொம்புல முனியாண்டிய, அடத்து முள்ள நிக்கிறான்டா கருப்பு. வெட்டு பறியுது, ஜல்லிக்கட்டுல வெட்டு பறியுது. கிழவன் சொல்லி மாடவுக்குறாரு, இது நல்ல குறிச்சி கோயில் மாடியா, நான் ஒத்த கைத்துல கொண்டு வாரேன். வாடிய தாண்டுது இந்த நல்ல குறிச்சி கோயில் மாடு. வலது கொம்ப சாக்குதுடா, இடுப்ப முறுக்குது. இந்த சாமி மாடு இடது கொம்ப சாக்குதுடா. அப்ப புடியாரனெல்லாம் வட்டம் போடுறேன். அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரன் சொன்னானா, ஆத்தாடி ஆத்தா, இந்த நல்ல குறிச்சி கோயில் மாட்டு கொம்புல ரெண்டு பூதா வாயா புலந்து நிக்குதுடா. இது பொல்லா பய சாமி மாடு. தங்க நல்ல புடியரோவா சாமி புடியரோவா, சாஞ்சாடும் விச்சரோவா சாமி விச்சரோவா. வெள்ளி நல்ல புடியரோவா என் இருளப்பா சாமி விளையாடுறா உன் குதிரை. உனக்கு வீரம் பத்தலையா? கருப்பு ஓடி வாடா கருப்பா, ஓடி வாடா கருப்பா, ஓடி வாடா, துள்ளி வாடா, நீயும் துள்ளி வாடா கருப்பு, துள்ளி வாடா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு ஜாமி, கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா ஜாமி, சல்லடமா ஓ சல்லடமா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பு, கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பா, சல்லடமா. வைக்கும் கால்களுக்கு இனிக்கு பூவு சல்லடமா ஜாமி, சல்லடமா. ஓடி வாடா கருப்பா, ஓடி வாடா, நீ ஆடி வாடா கருப்பா, ஆடி வாடா கருப்பா, ஆடி வாடா. கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு ஜாமி, கால்களுக்கு உள்ள பூவு சல்லடமா ஜாமி, சல்லடமா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பு, கால்களுக்கு உள்ள பூவு சல்லடமா கருப்பே, சல்லடமா. ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா அலறுதுடா, உன்னாரோவா சாமி உன்னாரோவா. ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா அலறுதடா,
அப்படியே எல்லாம் உட்காருங்கம்மா. அண்ணே அப்படியே எல்லாம் அமைதியா உட்காருங்கண்ணே. அப்படியே உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அப்படியே அவங்க இடத்துல அப்படியே அமைதியா உட்காருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. நல்லுக்குறிச்சி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத இருளப்பசாமியா. இருளப்பசாமி தத்துரமா இருக்குதையா. நல்லுக்குறிச்சி மக்களை எல்லாம் காக்குதையா. நல்லுக்குறிச்சி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா உள்ள போய சாமி தான் ஐயா. இருளப்பசாமி தத்துரமா இருக்கிறான் ஐயா. இருளப்பசாமி தத்துரமா இருக்கிறான் ஐயா. பரசிவரு அழகு சட தோரணையிட. அஞ்சு சட பரசிவரு உனக்கு தோரணையிட. அஞ்சு சட பரசிவரு அழகு சட தோரணையிட. அங்காள பரமேஸ்வரியா. அங்காள பரமேஸ்வரியா தாயமங்கலம் முத்துமாரியோட சேர்ந்துதான் நிக்கிறாளையா. நல்லுக்குறிச்சி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத முனியாண்டியா. கருப்பனோடு தத்துரமா இருக்கிறானையா. தண்ணி என்னந்தா வத்தடையா. 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வர வத்தலையா. கள்ளிச்சேரி காளி முனியந்தா. கள்ளிச்சேரி காளி முனியந்தா நல்லுக்குறிச்சிக்கு வந்துதானே நிக்கிறான் ஐயா. நல்லுக்குறிச்சி கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா. பாட்டஞ்சாமி நின்றுதான் விளையாடுது வாரையா. பாட்டஞ்சாமி நின்றுதான் விளையாடுது வாரையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகரப்பா. 18 படிகரப்பா. 18ஆம் படியா அழகுமலை எல்லைய விட்டு நல்லுக்குறிச்சி கிராமத்துக்கு வந்துதான் நேராச்சியா. நல்லுக்குறிச்சி கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் அரும்பு குறையலையா. சாமி ஊரா தத்துரமா இருக்குதையா. சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதையா. ஏன் தொண்டை கட்டி காத்துறேன்? கச்சேரி போயிருப்பாங்களோ. என்எஸ் காலரி முத்தா. என்னன்னு கம்ப்யூட்டர் சென்டர்ல போட்டு பார்த்து கொண்டு வாப்பா. என்னப்பா? என்எஸ் காலரி முதா. முதா பயலுக ஜல்லிக்கு படிக்காத வயலா இருப்பேன். ஜல்லிக்கட்டு நண்பர்கள் நல்லுக்குறிச்சி
நல்லுக்குறிச்சிக்கு நல்சாக்குன்னு போட்டிருக்கேன். ஏதோ கிரகந்தேன். அது நல்லா குத்தன்மா. அம்பளிப்பழத்தை பெருமைப்படுத்தி அத்தனை உறவுகளுக்கு நன்றி. சாமி என்பது விளையாட்டு கூப்பிட முடியாது. ஆடாத சாமி ஆடுன்னு சொன்னேன். ஏன்? நாங்கள் பரம்பரை கோடாங்கி. தெய்வம் எந்த ஊரில் துடியாக இருக்கோ, அந்த வீரம் குறையாமல் இருக்கோ, அந்த ஊரில் தான் சாமி வரும். எல்லா ஊர்லேயும் வந்துடாது. லேட்டாக வந்த சாமி எரிச்சு விட்டு போ. அக்கினி வளர்க்க போகிறார் எங்கள் அண்ணன் தான். இங்கே சாமி துடியாக இருக்கியா? தினமும் இந்த சாமிகளை பூரா வணங்குங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. அவனுக்கு தான் சாமி நல்லா செய்யும். அவன் எதுக்கு தட்டினான்னு நல்ல பிள்ளை அமையன்னு தட்டியிருப்பேன். தட்டி விட்டு பிடிப்பிடின்ட்டாங்க நல்லா இருக்கணும். அதுக்கு தான் சாமியை கூப்பிடுறது. என்ன கருத்திலும் இன்னும் பொண்ணு வீட்டுக்கார வரலையா? அது ஏன் ஏந்திக்கிட்டு இருக்க? சாமி ஆடி ஊதி ஓட்டா நீ பூஜாரி. அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுறியே. கருது வண்டி ஓனரா அப்புறம் டயத்தை குளிச்சுட்டு வண்டி இறக்கலாம் பார்க்குறியா? சாமி எப்படி நீ ஊதி ஓட்டாலும் நிற்காது இங்கே. ஏன்னா கட்டுக்கடங்காமல் வீரம் பயங்கரமாக இருக்குது. இந்த இருளப்ப சாமி, இந்த அங்காள பரமேஸ்வரி, இங்கே இருக்க முனி ஆண்டி, கருப்பேன், நொண்டி சாமி, ஜோனையா, எல்லா சாமியும் துடியாக இருக்கு. சோறா ஒரு கை தட்டலாம் எல்லாருமே. இதில் 2 மேடத்தை அமுக்கிட்டீங்க ப்ரோ. இங்கே வாங்க. லேடிஸ் எதுக்கு தான் அமுக்குற? ஆடுற ஒம்பளையும் கெடுத்து விட்டுருவேன். சாமி வரும்போது அமுக்கக்கூடாது. ஏன்னா அது பெரிய ஒரு வைப்ரேஷன். அது இதயத்தை பாதிக்கும்பா. அதுக்கு தான் முப்பாட்டிங்கெல்லாம் அன்றைய காலத்துலேருந்து நம்மெல்லாம் பூக்குழி இறங்க சொன்னாங்க. பூக்குழி 4 மட்டத்துக்கு எரியும். முதல்ல தீயை புலந்துக்கிட்டு வருவாங்க பிள்ளையை தூக்கிட்டு. இப்போ சாம்பலாக பறக்குது. அதில் போய் மண்ணி துள்ளி மண்ணின்னு சங்கமன் ஆடுறேன். சாமி அது சாமி அப்படி அருவாலை ஏறி நான் ஆரம்பிக்க தெரியாம தான் நிற்கிறேன். பெரிய தாலி விஜய் டிவி நடுவர் மதுரை முத்து எனக்கு சொல்கிறாரு ஆரம்பின்னு. சாமி எப்படி? எங்கள் அப்பைங்கெல்லாம் உட்காந்துருக்கா பெரிய ஊர்லாம். அவங்களுக்கு தெரியும் எத்தனை ஜாமி ஜோனையா, கருப்பேன், நொண்டி முனி, அத்தனை ஜாமி கச்சை கட்டு பெரிய ஆள் ஆடுவா. இந்தா இப்படி ஆடும்போது விழுகவும் நேரிடும். எல்லாமே கட்டட்டுக்கே வர்றாக்கலாம். நான் செவனே இருந்தாடா. அங்கே எவனை தகடு வச்சிருக்காண்டா. நீ ஆளு சித்தால வந்துட்டு முண்டா தவளை செருப்பு போட்டுக்கிட்டு வர்றேன். அந்தந்த செருப்பா கடல் ஆமை மாதிரி கொஞ்ச நேரத்தில் முக்காந்து அடி நாடத்தை நிப்பாட தெரிஞ்சானடாவே. கண்ட்ரோல். பெரிய ஆளுங்க அப்படி ஏறி நிற்கும் போது, சாட்டையை போட்டு நிற்கும் போது கேட்குற ஒரே கேள்வி, பூரா ஜம்ஜாரி தானே எல்லாரும். அப்போ கேட்பா, டே கருப்பா உன் பிள்ளைய கலங்குதுப்பா, எப்போ மழை வரும்? அடிப்பேன் எங்கள் ஐயாலாம். டே 12 நாள் 12 நாளில் 3/4 சத்தியமா கறப்பேன், மழை இறக்கி தரேன்டா அப்படின்னா நம்புடான்னு சத்தியம் வாங்குவாங்க. இப்போ இளைஞர் ஆடுறேன். இவனுக்கு ப்ரீபெய்டு கப்ளிங்கை தவிர ஒரு மசனும் தெரியாது. இவன் அருவாமலை நின்றுக்கிட்டு வீம்புக்கு ஒரே கேட்குது, எப்பப்பா மழை பெய்யும்? தெரிஞ்சா தானே முட்டை சொல்லுவேன். மேலே ஏறி நின்றுக்கிட்டு மழை மழை ஏன்ட்டே மழையை கேட்குறியா? அப்புறம் என்ன ஏடிஎம் கடையில் போய் கேட்பேன். அப்படியே அடிச்சு விடுவேன் பாரு. நான் சொல்கிறேன்ப்பா கேட்டுக்கப்பா நாட்டு மக்கள், 118 நாளில் மழை பெய்யும்டா. எப்படியும் பேஞ்சிடும். அடிச்சு விட்டு அவன் பாட்டுக்கு வீட்டில் போய் கேம் விளையாடுவேன். இவங்க உரம் பேயா திரிவாய். சாமி சாமி இருக்கு, தெய்வம் இருக்கு. தெய்வம் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. கள்ளிசேரி காளி முனியன் இல்லை என்றால் இந்த போராமை பிடித்த உலகத்திலே நான் கிடையாது. உங்க ஊர் பக்கத்தில் தான் என்னுடைய ஆசிரியர் வீராலங்குளம் SS மணி ஐயா மாணவன். இதே பெருமை. இது நல்லுக்குறிச்சிக்கு மட்டும் கிடையாது, இந்த பகுதியில் இருக்க எல்லா கிராமத்துக்கும் இதே பெருமை. நானும் உங்க மண்ணிலே பாடம் படித்து வளர்ந்தவன் தான் என்பது எனக்கு பெருமை. அது கூட அகராதியை கொலை போடுறான்டா. எதுக்குற வந்தேன்னு போடுறானா? இருக்குது நோட்டீஸை படிக்கிறேன். எல்லாருமே தாய் பிள்ளையா ஒத்துமையாக இருங்க. இனிமேலும் நம்ம எல்லாரும் பிறக்க போகிறதே கிடையாது. இருக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பியெல்லாம் பழகுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கணேசி போல இல்லைன்னா கொடுத்துக்கங்க. செய்தி வீடு இல்லைன்னா நீ 2 இழுப்பு அவனுக்கு 2 இழு விடு. கப்ளிங்களோ அது வெட்டு குத்தாயிப்போம். இவங்க கிறுக்கு கொண்டு வச்சுட்டாங்கடா என்னைய. இந்த தட்டிட்டேன் நீர்மலாட்டி
சம்பந்தம் இல்லாமல் அடிக்கிறான்டா அப்படியே 2020 கிரிக்கெட் மாதிரி கட்டுங்க கட்டுங்கன்னு எல்லா பாட்டுக்கும் ஒரே அடிதான் கட்டாங்கலாம் கட்டாங்க ராத்திரியில் பாடும் பாட்டு குண்டு 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 எதில் விட்டேன் வாயில அந்த டைலாக்க மறக்க